என்னடி பாட்டி டிப்ஸ் கொடுத்ததா? அவன் எங்கடே டிப்ஸ் கொடுத்தான்? நான் அவன் பர்ஸ சுட்டுட்டேன். எங்க பர்ஸ் கொடு. ஐயோ, என்னடி வயசான ஒரு மாதிரி இருக்காரு? ஏய், இவர் இல்லடி, அவன் ஒரு பொறுக்கி பையன். அவங்கிட்ட இருந்து நான் சுட்டுட்டேன். ஏய், கேடிடி நீ. அம்மா, நாம பண்றதே பாவப்பட்ட தொழில், இதுல திருட்டுத்தனம் வேறையா? குடிடி பர்ச. சுந்தரையா, வந்தது யாருமா? வந்த ஒரு பேரு கந்தசாமிமா, அக்காக்கு தெரிஞ்சவன். சரிம்மா. அம்மா, நான் பர்ஸ திருடின விஷயம் அக்கா கிட்ட சொல்லிட்டாதீங்கம்மா. போ போ. அண்ணா, அண்ணா, அது வர சீக்கிரம் வா. வா, சீக்கிரம் வா. பாரு, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாரு. அம்மா, இது நம்ம சுந்தரையா மாதிரி இருக்கு. ஆமாமா, நம்ம சுந்தரையாவே தான். ஆமா, சுந்தரையாவோட பர்ஸ் இங்க உனக்கு எப்படிமா கிடைச்சது? யாரோ கந்தசாமியாமே, அவ இங்க வந்திருக்கா. அவங்கிட்ட இந்த பர்ஸ் இருந்திருக்கு. உனக்கு தெரியுமாமே? ஆமாமா, அவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்படிப்பட்ட ஆளுமா? அம்மா, அவ அவ்வளவு நல்ல ஆள் இல்லம்மா. அப்படின்னா ஏதோ தப்பான வழியில தான் அந்த சுந்தரையா பர்ஸ் இவனுக்கு கிடைச்சிருக்கும். அண்ணா, இத உடனே போலீஸ்ல சொன்னா என்ன? உனக்கு தான் போலீஸ தெரியும்ல. அம்மா, போலீஸ்ல சொல்றது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி அலமு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேம்மா. இருமா, அலமுக்கு நான் போன் பண்றேன். வேண்டாமா, போன் பண்றதை விட நேர்ல போய் பர்சையும் கொடுத்துட்டு விஷயத்தையும் சொல்லிடலாம். வா போலாம். இல்லம்மா, நான் அந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்காது. தேவையில்லாம அந்த பொண்ணை தப்பா பேசுவாங்க. நான் ஒண்ணு பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஆட்டோவை பிடிச்சு அனுப்புறேன். நீ ஆட்டோல போய் இதை கொடுத்துட்டு விஷயத்த சொல்லிட்டு வந்துருமா. இரு, நான் ஆட்டோக்கு போன் பண்றேன். யார பாக்கிறதுக்கு இந்த வீட்டு விட்டு வெளில போன நீ? நான் எங்கப்பா போனேன்? நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. அவரோட போகலனா அதுக்கும் நீங்க என்ன அடிப்பீங்கன்னு பயந்து தான்ப்பா போனேன். இல்லன்னா நான் அதுக்கு போணும். போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. ஏண்டி, இதெல்லாம் உன் திட்டம் தானே? என்னப்பா பேசுறீங்க? இதுல நான் திட்டம் போடுறதுக்கு என்ன இருக்கு? என்ன எதுக்காக வெளியில கூட்டிட்டு போறேன்னு அவரே உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரேப்பா. நீங்க சரின்னு சொன்னதுனால தானே நான் போனேன். உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா எதுக்கு கண்டனோட என்ன போக சொல்றீங்க? வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ஏய், என்னடி நாடகம் மாறியா? ஏதோ திட்டம் போட்டு அந்த பையன் இங்க வரவழைச்சு அவனோட வெளியில போயிட்டு இப்ப நான் தான் போக சொன்னு ஏன் மேலே திருப்புறியா? கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதுக்காக போன? யார பாக்கிறதுக்காக போன? என்னப்பா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஏப்பா, நான் ஏப்பா அந்தால வர சொல்லணும்? அவனோட வெளியில போறதுக்கு நான் எப்ப திட்டம் போடணும்? நான் தான் அவனை முதல் தடவை பார்க்கும் போதே பிடிக்கலன்னு அத்து விட்டுட்டேனே. அந்த ஆளுக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கே தெரியுமே. அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நீங்க கூட என்ன அடிச்சீங்களே. அப்படி இருக்கிறப்போ பிடிக்காத ஆள் கூட நான் எப்ப போகணும்? எதுக்காக அவன் கூட போகணும்? அவன வந்தா வெளில போகணும்னு சொன்னா உங்ககிட்ட பெர்மிஷனும் கேட்டான். நீங்களும் மகளாச்சே கண்டு கூட அனுப்பலாங்கிற விவசாயம் இல்லாம அனுப்பி வச்சீங்க. அடிக்காதீங்கப்பா. அப்பா, ஏன் அப்படி ஆத்திரப்பட்டு அடிக்கிறீங்க? இவ ஒரு பயங்கர கைக்காரி. தனக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிறதுக்காக இவ யார வேணாலும் ஏமாத்துவா. இப்படிதான் அந்த மடப்பழ இங்க வரவழைச்சு அவனோட வெளில போற மாதிரி போய் அந்த பிச்சைக்கார பையன் சித்தார்த்த பார்த்துட்டு வந்திருக்கா. நான் சித்தார்த்த தான் பார்த்தேன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? கொன்னுடுவோம் பாத்துக்க. நீ பண்ண திருட்டுத்தனத்தை உனக்கு நான் நிரூபிக்கணுமா? ஏய், நீ காபி ஷாப்புக்கு போயிருந்தப்ப ராஷியருக்கு நான் போன் பண்ண. எங்கடி போயிருந்த? பாத்ரூம் போயிருந்தேன். இல்ல, நீ பாத்ரூம் போகல. அந்த பிச்சைக்கார பையன் சித்தார்த்த வர சொல்லி அவனோட கொலாவிட்டு இருந்த. இல்லப்பா, நான் நிஜமாலுமே பாத்ரூம் தான் போயிருந்தேன். இங்க பார், நீ சொல்ற கதையெல்லாம் அந்த லூசு பையன் ராசியோட நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன், ஏமாறவும் மாட்டேன். நான் சொல்றது உண்மைப்பா. என் மேல எந்த தப்பு இல்ல. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு வேஷமா போடுற. இருடி, கூடி சீக்கிரம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். உங்க இஷ்டம்பா.
ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கல்யாணத்தை அம்மா வந்ததுக்கு அப்புறம் நடத்துங்கப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கு அம்மா வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன முதல் நாடகம் நடக்கலன்னதோ அடுத்த நாடகத்தை அரங்கேற்றலான்னு பாக்குறியா? நாடகமா? ஏன்பா என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? ஒரு பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு பெத்த தாய் வந்து வாழ்த்தணும்னு நினைக்க தப்பா? இது நாடகமா? என்னடி ரொம்ப பாசக்காரி மாதிரி நடிக்கிற? என்னமோ உன் கல்யாணத்துக்கு உங்க அம்மா வரணுமா, ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஏண்டி அந்த சித்தார்த்த பையனோட ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிய அப்பெல்லாம் உங்க ஆத்தாக்காரிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? அம்மாவா ஆசீர்வாதமா? பிச்சு விடுவோம் பிச்சு. அவ்வளவு பாசக்காரியா நீ? என்ன உங்க அம்மா இங்க வந்தான்னா அவ ஏதாச்சும் நியாயம் பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா? அந்த பிச்சைக்கார சித்தத்துல ஓடி போய் வாழலாம்னு பாக்குறியா? நடக்காதடி, நடக்கவும் விட மாட்டேன். உங்க அம்மா இங்க வரத்துக்குள்ளர நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம் டி, பாத்துக்க, தயாரா இருந்துக்க. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. மாப்ள, நீங்க ஸ்ரேயோட பேசுறதா இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வெளியில போறதா இருந்தாலும் நீங்களே வந்து கூட்டிட்டு போங்க மாப்ள. எதுக்கு உங்க அண்ணன் அனுப்பிச்சு வைக்கிறீங்க? என் அண்ணன் அனுப்பிச்சனா? என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு பார்த்த பொண்ணோட பேசுறதுக்கு நான் ஏன் அவனை அனுப்பி வைக்கணும்? என்ன மாப்ள சொல்றீங்க? நீங்க கூச்ச சுபாவம், அதனாலதான் ஸ்ரேயா கூட உங்க சார்பா பேச சொல்லி நீங்க தான் அனுப்பி வச்சீங்கன்னு உங்க அண்ணன் வந்து ஸ்ரேயா கூட்டிட்டு வெளியில எல்லாம் போயிட்டு வந்தாரு. இல்ல மாமா, அப்படின்னு நான் என் அண்ணன் கிட்ட சொல்லவும் இல்ல, அவனை அனுப்பி வைக்கவும் இல்ல. என்ன மாப்ள சொல்றீங்க? அப்படின்னா உங்க அண்ணன் உங்க பேரை சொல்லி என்ன ஏமாத்தி என் பொண்ணு வெளியில கூட்டிட்டு போயிருக்காரா? அநேகமா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் மாமா தெரியுது. மாப்ள, அப்படின்னா உங்க அண்ணன் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அவன் ஏதோ கசமசா பண்றதுக்கு பிளான் பண்றான்னு தான் நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு கவனிங்க மாப்ள. கண்டிப்பா கவனிக்கிறேன் மாமா. சரி மாப்ள, சொல்றதா போன் பண்ண, நான் வச்சிடுறேன். சரிங்க மாமா. நம்ம வீட்டுல தான் கசமசான்னு பார்த்தா அங்க அதுக்கு மேல இருக்கும் போல இருக்க. ஹாய் கீர்த்தி. ஹாய் ரோஹித். வீட்ல உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்லல? இல்ல. என்னடா எங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு நீ போன்ல கேட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு திரும்ப கேக்குற? இல்ல, நான் வரத்துக்குள்ள உங்க அம்மா திரும்ப வந்திருந்தாங்கன்னா அதான் ஒரு சேஃப்டி கேட்டேன். உடனே எல்லாம் வரமாட்டாங்க, நீ தைரியமா இருக்கலாம். ஆமா, என்ன காலங்கத்திலே என்ன பார்க்க வந்திருக்க? சும்மாதான் கீர்த்தி, என்னமோ பாக்கணும் போல இருந்தது. காதலிய பாக்குறவன் கால நேரம் பாக்கலாமான்னு கிளம்பி வந்துட்டேன். ஓ, அவ்வளவு ரொமான்டிக்கான காதலனா நீ? இல்லையா? என்ன கீர்த்தி இப்படி சொல்லிட்ட? சரி சரி, என்ன சாப்பிடுற? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், 2வது நாள் மாத்திரை போடணும் சொன்னாங்களே, போட்டியா? இன்னும் போடலடா. என்ன கீர்த்தி நீ இப்படி இருக்க? நீ மாத்திரை போட வேணாமா? என்னை விட நீ தானே கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. என்ன கீர்த்தி, உன் மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்க, இத கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேனா? ஆமா, நீ இன்னும் சாப்பிடல. இன்னும் சாப்பிடல? ஏன்? எம்டி ஸ்டொமக்ல மாத்திரை போடணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. என் மேல எவ்வளவு அக்கறைடா உனக்கு. ஆமா கீர்த்தி, மிஸ் பண்றவே கூடாதுன்றதுக்காக தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த உனக்கு ஞாபகம் படுத்தும் போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஏண்டா வருத்தப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? இது நீ எடுத்த முடிவு தானே, நீ சொன்னனால தானே நான் ஒத்துக்கிட்டேன். நான் எடுத்த முடிவுதான். ஆனா இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன்? உனக்காக தான். குழந்தை பிறந்தா நீ இல்லாம போயிடுவேன்ற ஒரு பயத்தினால. நீ எனக்கு வேணும் கீர்த்தி. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குடா. ஆனா எனக்கு அப்படி இல்ல கீர்த்தி, ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் இப்படி ஒரு தப்ப பண்ண போய் தானே நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அத பத்தி பேசி வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி விடு. இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகி நீ பழைய கீர்த்தி ஆகிற வரைக்கும் என்னால வருத்தப்படாம இருக்க முடியாது கீர்த்தி. அதான் எனக்கு தெரியுமே, நீ பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க, நீ என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமேன்னு சொன்ன. ஆமா கீர்த்தி, நம்ம 2 பேர் வாழ்க்கையிலும் பழைய சந்தோஷம் திரும்பி வரணும். அதான் என் நோக்கம். மாத்திரையை போட்டுக்க கீர்த்தி. போட்டுக்காம எங்க போறேன்? கண்டிப்பா போட்டுக்கிறேன். இல்ல கீர்த்தி, என் கண்ணு முன்னாடியே போட்டுக்க. ஏண்டா நான் போட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, நீ மறந்துடுவியோன்னு. நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா மறந்துட்டினா அப்புறம் பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடும். உனக்குதான் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? சரி, நான் இப்பவே போட்டுக்கிறேன். இந்தா, நீயே பிரிச்சு கொடு. கரெக்டான மாத்திரைன்னு செக் பண்ணி கொடு. உன்னை விட வேற யாருக்கிட்ட என் மேல அக்கறை இருக்க போகுது? இந்த கீர்த்தி போட்டுக்க. சரி கீர்த்தி, நான் கிளம்புறேன்.
இப்பதான் வந்த கிளம்புறேன்னு சொல்ற? இல்ல மாத்திரை எஃபெக்டா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அதான் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனை டாக்டர் கிட்ட போகணும்னா உடனே கூப்பிடு, நான் காரை எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? வரேன் கீர்த்தி. பாய் கீர்த்தி. டேய் நில்றா. டேயா என்னடா அண்ணனு கூப்பிட்டவன் இப்ப டேன்னு கூப்பிடுற? அண்ணன் மாதிரி நடந்துட்டு இருந்தா அண்ணனு கூப்பிடலாம், நீ தான் அப்படி நடந்துக்கலையே. ஏன் என்ன பண்ணிட்டாங்க இப்போ? எனக்கு பார்த்து பேசி முடிச்ச பொண்ண நீ எதுக்கடா வெளியே கூட்டு போன? அதுவும் நான் தான் உன்னை அனுப்புறேன் ஸ்ரேயாவோட அப்பா கிட்ட போய் சொல்லி வெளியில கூட்டு போயிருக்க. நான் என்னடா பண்றதுக்குனா மாமாவை கேட்காம ஸ்ரேயா வெளியில கூட்டிட்டு போக முடியாது. என்ன சொல்லி கேக்குறது? நான் தான் கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன்னு சொன்னா அவர் விட மாட்டாரு. அதனாலதான் உன் பேரை பயன்படுத்திக்கிட்டேன். டேய் அவளை எதுக்கு நீ கூட்டு போன வெளியே? என்னடா கதையா இருக்கு? அவளோட பேசணும்னு ஆசைப்பட்ட, வெளியில கூட்டிட்டு போனேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட உனக்கு என்னடா பேச்சு? அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். போதுமா? என்னது நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? டேய் மானங்கெட்ட பரதேசி, பேச்சாடா பேசுற? நீ பேசுறதுல நியாயம் இருக்கா? தம்பிக்கு பார்த்த பொண்ண அண்ணன் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? டேய் அண்ணனுக்கு பார்த்த பொண்ண நான் கட்டிக்கிறேன்னு தம்பிக்காரன் போகலாம், ஆனா தம்பிக்கு பார்த்த பொண்ண அண்ணன்காரன் கட்டிக்கலான்னு போக கூடாதா? நல்ல கதையா இருக்குடா. டேய் பொறுக்கி, நீ வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை பார்த்து நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் தலையிட்டேனா? அப்ப அவளை பத்தி எனக்கு சரியா தெரியல, வேணான்னு சொன்னேன். இப்ப அவளோட பேசி அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், வேணும்னு சொல்றேன். நீ நல்ல ஒரு தம்பியா இருந்தா அடுத்தவனுக்கு பார்த்த பொண்ண ஏறெடுத்து கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற நல்லவனா இருந்தா அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? நான் ஏடா விட்டு கொடுக்கணும்? அவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஓடிட்ட. அவ ரொம்ப ஒழுக்கமானவன நான் என் புத்திசாலித்தனத்தை வச்சு கண்டுபிடிச்சேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப வந்து விட்டு கொடுன்னு குட்டைய குழப்பனா? அப்பா இருக்கிற இந்த வீட்டை வேணா விட்டு கொடுன்னு கேளு, போனா போதுன்னு ஏன் பாகத்தையும் சேர்த்து விட்டு கொடுத்துறேன். ஆனா எனக்கு பார்த்த பொண்ண நாளைக்கு எனக்கு பொண்டாட்டியா வரப்போற அதிர்ஷ்ட தேவதைய உனக்கு ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் தடியா, இப்படி எல்லாம் பேசுறிய, உனக்கு நாக்கு கூசல? கூசலடா. உனக்கு இன்னொன்னு சொல்லவா? சொன்னியே அதிர்ஷ்ட தேவதைன்னு, அந்த தேவதைக்கு உன்னை பிடிக்கலையா? அந்த தேவதை உன்னை சாத்தான் நினைக்கிறா. போதுமா? பிடிக்காதவளை கட்டி என்னடா செய்ய போற? ஒதுங்கடா நீ. டேய் அவளுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல அது என்னோட பிரச்சனை. அத பத்திலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பாதையில தேவையில்லாம குறுக்க வராத. ஏய் அது ஏன் பாதடா, பாதி தூரம் நான் போன பாதை. அதுல நீ வந்து நுழைஞ்சிட்டு என்ன வெளியில போக சொல்றியா? போக முடியாதுடா. டேய் அந்த பொண்ணுக்கும் குணாவுக்கும் கல்யாண தேதி குறிக்க போற நேரத்துல ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மா, தேதி குறிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கல்யாண மேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போன கதை, வேற மாப்பிள்ள தாலி கட்டின கதையெல்லாம் நாட்டுல எவ்வளவு இருக்குமா? சும்மா ஆளாளுக்கு துடிக்கிறீங்க. இங்க பாருங்க, இவனுக்கு பிடிக்கலன்னு சொல்ற பொண்ணை இவனுக்கு கட்டாயப்படுத்தி கட்டி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழடிச்சிடாதீங்க. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி குறிச்ச தேதியாவே இருக்கட்டும். ஆனா மாப்பிள்ள பணத்தாசை பிடிச்ச குணசேகரன் இல்ல, பொண்ணுக்கு பிடிச்ச ராஜசேகரன் சொல்லிடுங்க. அப்புறம் ஏதோ 20 பவுன் ஒரு பைக்குன்னு ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ண இவனுக்கு பாருங்க. பிடிச்சிருந்தா, அதாவது அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருந்தா கட்டிக்கிட்டோம். டேய் அவனை பணத்தாசை பிடிச்சன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சரியா வேண்டாம் சொன்ன நீ, இப்ப அந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்றியா? என்னடா காரணம்? அதே பணத்தாசை தானே. தம்பிக்கு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, நமக்கு நல்ல இடம் அமையல என்ற பொறாம தானே? ஆமா, பணத்தாசை தான், பொறாம தான். பங்களா வீடு 80 பவுன், ஃபாரின் காரு, கம்பெனி ஷேர்னு இவனுக்கு பொண்ணு பாப்பீங்க. வாடகை வீடு 20 பவுன், மோட்டார் பைக், டாடா பாய் பைன்னு எனக்கு பொண்ணு பாப்பீங்களா? அந்த கடுப்பு தான் தப்பா? டேய் உனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா நாங்க வேணா நான் சொல்ல போறோம். அது என்ன கிடைச்சா? அதான் கிடைச்சிருச்சே. முதல்ல கிடைச்சத முதல்ல பிறந்தவனுக்கு கட்டி வைங்க, ரெண்டாவதா வேற ஏதாவது கிடைச்சா அத ரெண்டாவது பிறந்தவனுக்கு கட்டி வைங்க. நானா வேணா நான் சொல்ல போறேன். டேய் ராஜசேகரா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க செய்யறது கூட தான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்களே சொல்லுங்களேன், அந்த பொண்ணு அதுவே தான் வாயால இவனை பிடிக்கலன்னு சொல்லுது. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதை விட என்ன பெரிய நியாயம் வேணும்? ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். இவன மாதிரி எனக்கும் பணத்தாசை தான்.
ஏன் இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பணத்தாசை தானே? அதனால பணத்தாசன்றது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்கு அதுதான் பிரச்சனை. பொண்ணுக்கு இவனை பிடிக்கல, அதுதான் விஷயம். போதுமா? ராஜா, புடிவாதம் பண்ணாதடா. எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு பிறகு இப்படி எல்லாம் அடம் பிடிச்சா சரி வராது. எல்லாம் சரியா வரும், பொறுத்து இருந்து பாருங்க. தள்ளுங்க. டேய், என்னப்பா இவன் அயோக்கியத்தனமா பேசிட்டு போறான்? அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருப்ப. நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு தான் சும்மா இருக்க. டேய், கோவப்படாதடா குணா. அப்பா கோவப்படாம என்னப்பா செய்ய சொல்றீங்க? இவன் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானப்பா நான் அந்த பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப ஏன்பா தேவையில்லாம இவன் குறுக்க வரான்? டேய், அவன் செய்யறது சரியில்லைடா, அது எனக்கு புரியுது. பொறாமையில பண்றான். ஆனா அவங்ககிட்ட இதெல்லாம் பேசி எந்த புண்ணியமும் இல்ல. பேச வேண்டிய இடத்துல பேசியாச்சு, நீ அமைதியாரு. என்னங்க சொல்றீங்க? இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் பேசுனீங்க? நான் பேசல, பொண்ணோட அப்பாவே என்கிட்ட பேசிட்டாரு. நிலைமை சரியில்லை, கல்யாணத்தை டிலே பண்ண வேண்டாம், சட்டு புட்டு 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அவரே சொல்லிட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இது பார், காதும் வச்ச மாதிரி இன்னும் 2 நாள்ல உனக்கும் சரியாகும் கல்யாணம். போதுமா? அப்பா சத்தமே இல்லாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. சூப்பர்ப்பா. இங்க பார், பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கு. அதுல உன் அண்ணன் குழப்படி பண்ணணும்னு பாக்குறான். நான் விடுவேனா? அதான் உங்க அம்மா கிட்ட கூட சொல்லாம நானே ஓகே பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு, 2 நாள்ல கல்யாணம் நடக்க போற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா ராஜசேகரனுக்கு தெரியக்கூடாது. ஓகே? டபுள் ஓகேப்பா. வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டுமா. நீங்க மட்டும் தனியாவா வந்தீங்க? ஆமாடி கண்ணு, அண்ணத்தையும் கூப்பிட்டேன். அவதான் என்ன மாதிரி பொம்பளைய. அங்க வந்தா பாவம் அந்த பொண்ணை தப்பா நினைப்பாங்கம்மா. வேண்டாம், நான் வரல, நீ போயிட்டு வாமான்னு தெரிஞ்ச ஆட்டோட என்ன அனுப்பி வச்சாமா. என்னம்மா, நாம ஒழுங்கா இருக்கும்போது யாரு என்ன நினைச்சான்னு? அப்படி இல்லடியே ராசாத்தி, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. சரியோ தப்போ ஓ மேல ஒரு சொல்லு வரக்கூடாது இல்லையா? அதான். சரி, என்ன சாப்பிடுறீங்கம்மா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இருப்பு கொள்ளாம நானே கிளம்பி வந்தேன். சொல்லுங்கம்மா. உங்களை பாக்குறதுக்காக கிளம்பி வந்த சுந்தரையாவ காணாம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அவரை பத்தி ஒரு தடயம் கிடைச்சிருக்குமா? என்னம்மா, என்ன தடயம்? இது உன்னுடைய அப்பாவோட பர்சுமா. ஆமாம்மா, இது எங்க அப்பாவோட பர்ஸ் தான். ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எங்க வீட்டுக்கு வந்த சல்லி பையன் ஒருத்தங்கிட்ட இந்த பர்ஸ் இருந்திருக்குமா. அதை எங்க வீட்டு பொண்ணு திருடிட்டாங்க. அந்த பர்ஸை நான் வாங்கி பார்த்தப்போ அதுல சுந்தரையாவோட படம் இருந்தது. அதாம உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். அப்பாவோட பர்ஸ் அவன்கிட்ட இருந்திருக்குன்னா அப்பா இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பாவை கடத்தி வச்சிருக்க ஆளுங்கள்ல அவனும் ஒருத்தனா இருக்கணும். எனக்கும் அப்படிதாம தோணுச்சு. அண்ணத்துக்கு தான் போலீஸ்ல செல்வாக்கு ஜாஸ்தியாச்சே, அதனால உடனே போலீஸ்ல போய் சொல்லாம்னு நான் சொன்னேன். ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போலீஸுக்கு போக வேண்டாம்னு அண்ணன் சொன்னா. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சுமா. அலமு, நம்ம இப்பவே போய் போலீஸ்ல சொல்லிடலாமா? இல்லம்மா, சம்பந்தப்பட்ட ஆளு உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க போலீஸ்ல சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்ப சொன்னா அது சரியா வராது. அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம எப்படி அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும்? அதனால இப்ப நம்ம போலீஸ்க்கு போறது சரியா வராது. வேற என்னமா செய்யறது? அப்பா இருக்கிற இடம் எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? எனக்கு எனக்கு வேற ஒரு யோசனை தோணுதுமா. என்னம்மா? நல்ல யோசனைதா. ஆனா ஒண்ணும் ஆகாதுமா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அப்பதான் சரியா வரும். சரிம்மா, அப்படியே பண்ணுவோம். அப்ப நான் கிளம்பட்டுமாமா? அம்மா, துணைக்கு நானும் வரட்டுமா? வேண்டாம் அலமு, வெளியே ஆட்டோ நிக்குது, நான் அதிலே போய்க்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு, நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா.